ஹாய் கைஸ், இன்றைக்கும் PicsArt டியூட்டோரியல் தான். அதில் வந்து ஆக்சுவலி நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஒரு எப்படி ஃப்ளாஷ் எஃபெக்ட் ஒரு இமேஜில் எடிட் பண்ணுறது அப்படின்னு. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ அந்த இமேஜ் PicsArtக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிவிட்டு இங்கே ரெக்கார்ட் ஆன் பண்ணியாச்சு. அடுத்தது PicsArt டியூட்டோரியல். இந்த இமேஜ் எடுத்தாச்சு. ஜஸ்ட் இந்த இமேஜை எப்படி ஜஸ்ட்டு அந்த ஸ்ப்ளாஷ் எஃபெக்டில் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னா, இந்த இமேஜை ட்ராக்குள்ளே போய் ட்ரா பிக் பண்ணிவிட்டு அடுத்து ஜஸ்ட் லேயர் ஓப்பன் பண்ணி ஒரு லேயர் ஆல்ரெடி பிக்கில் இருக்குது. இந்த எம்டி லேயர் மேலே தான் இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். கலர் வந்து ஜஸ்ட் நான் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். ஒப்பாசிட்டி ட்ராவில் போய் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு நான் சைஸு கம்மி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே 19 வச்சுக்கிறேன். ஒப்பாசிட்டி 100 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹார்னஸ் வந்து 100 வச்சுட்டேன். ஓகே செட் ஜஸ்ட் இந்த இமேஜை ஜூம் பண்ணி வரைகிறோம். ஜஸ்ட் இமேஜை சுற்றியும் இப்போ மறுபடியும் நான் பெயிண்டில் ஜஸ்ட் அதை சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அவுட்டரில் இருக்க ஏரியா ஃபுல்லாக ஒயிட்டில் கவர் பண்ணுறோம், பெயிண்ட் அடிக்கிறோம். முடிஞ்சபடி அவுட் சைடு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு பெயிண்டில். ஜஸ்ட் மறுபடியும் நான் அந்த லேயருக்குள்ளே போய் இமேஜை பிக் பண்ணி அந்த ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜஸ்ட்டு பெயிண்ட் ஆகாமல் இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் மறுபடியும் இமேஜோட ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஃபைன். இப்போ ஜஸ்ட் இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. மறுபடியும் இந்த இமேஜை வந்து நான் எஃபெக்ட்ஸ்குள்ளே போய் எஃபெக்ட்ஸ்குள்ளே கலரை பிக் பண்ணிக்கிறோம். கலரில் இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குல்ல, பிளாக் அண்ட் ஒயிட்டை பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மறுபடியும் அதோட அமௌண்ட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் எவ்வளோ வைக்கிறேன்னா ஒரு 65 வச்சுக்கிறேன். ஓகே, இந்தளவுக்கு இருந்தால் போதும் எனக்கு. பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது அகெயின் நான் ட்ராக்குள்ளே போய் ட்ராவை பிக் பண்ணி எம்டி லேயரை பிக் பண்ணி ஜஸ்ட் இப்போ வந்து நான் பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன். பிளாக் கலர் தான் இருக்குது. ப்ரஷில் சைஸ் ஓகே, சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். 22, ஹார்னஸ் 100, ஒப்பாசிட்டி 100. செட் தென் லைட்டாக இங்கே ஒயிட்டாக இருக்க ஏரியா எல்லாம் கொஞ்சம் பிளாக் பண்ண போகிறேன். ஓகே, ஹேர் கட்டு கொஞ்சம் பிளாக் பண்ணிடலாம், ஏன்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்காங்க. இப்போ வந்து கீழே இந்த ஷோல்டர் சைடு வந்து எனக்கு சுத்தமாக தெரியல. அதனால் நான் என்ன செய்கிறேன்னா மறுபடியும் இந்த லேயர் ஓப்பன் பண்ணி நியூ லேயர் பிக் பண்ணிக்கிட்டேன். ஃபோட்டோ லேயரை பிக் பண்ணி இதில் வந்து அகைன் இங்கே இந்த லேயரையே நான் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜை பிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். இந்த இமேஜை இந்த லேயரை கீழே வச்சுக்கிறோம். வச்சுட்டு ஜஸ்ட் அகைன் எம்டி லேயரில் ட்ரா பண்ணுறோம். ஜஸ்ட் இந்த ஷோல்டர் சைடு மட்டும் ஃபைன். இந்த சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஏரியாவிலாம் பிளாக் பண்ணிக்கிறோம். ஃபைன். அடுத்தது ஜஸ்ட் இந்த இமேஜை ஹைட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஜஸ்ட் இந்த இமேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு இமேஜையும் மெர்ஜ் பண்ணிக்கிறோம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம அந்த கலர் இமேஜை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஃபுல்லாக.
இந்த இமேஜில் ஜஸ்ட் ட்ராகில் போய் மறுபடியும் ட்ராகில் போய் பெயிண்ட் சைஸ் ஒரு 38 வச்சுக்கலாம். ஹார்னஸ் 100, ஒப்பாசிட்டி 100ல் இருக்குது. செட் கலர் வந்து ஒயிட்டு பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே ஜூம் பண்ணி இந்த கழுத்துக்கிட்ட ஜஸ்ட் ஒரு லைன் போடுறோம். ஃபைன். இந்த லேயரை ஃபஸ்ட் நம்ம மெர்ஜ் பண்ணிடலாம். மெர்ஜ் பண்ணியாச்சு. அடுத்தது எம்டி லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜ் ஃபோட்டோஸ் இதில் இந்த ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போது இதை லைட்டன் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கலரை நம்ம இந்த இமேஜில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே ரெண்டு இமேஜையும் மெர்ஜ் பண்ணிடலாம். அடுத்தது ஓகே ஃபைன். சேவ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து அந்த ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.